நம்ம பார்க்க போகிற வீடோட ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 1774 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் 3 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கம் டைனிங் ஏரியா, வீடு முழுக்க பிளேவுட்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, வீடோட பட்ஜெட் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழீழம். நான் உங்கள் உமா. நம்ம தமிழீழம் சேனலில் ரிவ்யூ பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டைரக்ட் லேண்ட் ஓனர் அண்ட் பில்டர்கிட்ட இருந்து ரிவ்யூ பண்ணுறதுனால ₹1 கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. வீடியோவில் கொடுத்துருக்கிறதோ நம்ம டைரக்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ரோக்கரேஜ் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழீழம் சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கடந்த 4 வருஷமாக நம்ம தமிழீழம் சேனலில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணிட்டு வரும். நம்ம சேனலோட பலமே சப்ஸ்கிரைபரோட நம்பிக்கை தான். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 1770 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் 1774 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் 3 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் வால் டைல்ஸ், எக்ஸ்டீரியர் டெக்ஸ்சர் பெயிண்டிங், ஆர்ச் டிசைன் கொடுத்து எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட எம்எஸ்ல CNC கட்டிங்கில் மெயின் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கறது 11/15 சைஸில் இருக்க பார்க்கிங் ஏரியா. ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கும் வீடு சுற்றி 2 ஃபீட்டுக்கு கேப் விட்டு தான் வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் EB கனெக்ஷன், சம்ப், போர்வெல் வசதிகளோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து 2 ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் கொடுத்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வாசக்கால் அமைச்சிருக்காங்க. எம்எஸ்ல சேஃப்டி கேட் வித் டீக்குட் மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாசல்லேருந்து உள்ள என்ட்ரானா 12/21 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கம் டைனிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 4/2 கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும் டீக்குட்ல தான் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளேவுட்ல டிவி கேபினெட் செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது. லிவிங் ஹாலில் இருந்து அடுத்து பார்க்கறது கிச்சன் அண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் வாலுக்கு பிளேவுட்லேயே பேனல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் 8/10 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்புக்கு கிரானைட்டோ SSல சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட கிளாசி ஃபினிஷ் ஒயிட் வித் வயலட் கலர் லேமினேட் ஷீட் பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே வந்து ரைட் சைடில் அடுத்து பார்க்கறது 9/4 சைஸில் இருக்க காமன் பாத்ரூம். எல்லா பாத்ரூமுக்கும் WPC டோர், பாத்ரூம்க்கு எல்லாம் ஸ்டைலிஷான டைல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதோட கஸ்டமரோட ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டட்ல பாத்ரூம் அசசரிஸும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பாத்ரூமுக்கு பக்கத்துல அடுத்து பார்க்கறது 12/10 சைஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரூம். எல்லா ரூமுக்கும் டீக்குட் ஃப்ரேம் வித் மெம்பரன் டோர் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லயும் கான்கிரீட் லேஃப்டும் கடப்பாக்கல்ல ஷெல்ஃபும் கட்டியிருக்காங்க. இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ்ல அதோட இந்த ஸ்பேஸை ஸ்டோரேஜ் ஸ்பேஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டோ SSல ஹேண்ட்லிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 11/10 சைஸ்ல பிரைவேட் லிவிங் ஹால் இருக்கு. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் 14/12 சைஸ்ல இந்த வீடோட செகண்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லயே 8/4 சைஸ்ல அட்டாச் பாத்ரூமும் 9/7 சைஸ்ல பால்கனி அமைச்சிருக்காங்க.
பால்கனிக்கு எம்எஸ்ல சிஎன்சி கட்டிங்ல பால்கனி ஹேண்ட்ரைலிங்கும் அதோட சேஃப்டி பர்பஸ்க்காக எம்எஸ்ல சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அடுத்து பார்க்கறது 17/10 சைஸ்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம்லையும் 9/4 சைஸ்ல அட்டாச் பாத்ரூமும் 10/4 சைஸ்ல அட்டாச் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ். டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கூலிங் டைல்ஸும் சின்டெக்ஸ்ல டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸ்ல இருந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் வீடுங்க இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்கு. வீடோட பட்ஜெட் 95 lakhs, பிரைஸ் நெகோஷியபிள். 80% வரைக்கும் பேங்க் லோன் அப்ரூவலும் இருக்கு. இந்த வீடு எக்ஸாக்டா ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு சம்பந்தமான ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவில் ப்ளே ஆகிற டைரக்ட் பில்டர் நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடு சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.